எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 117வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 116 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தியிருக்கோம். பல ஆயிரக்கணக்கான பேர் இதுல கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான பேர் இதை அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக கலந்திருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல எல்லோருக்குமே பேசுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். பேச விரும்புகிறவர்கள் சிறிது கையை உயர்த்தினீங்கன்னா உங்க பெயர் சொல்லி கூப்பிடலாம். இல்லைன்னா அந்த சிம்பல் இருக்குது, அந்த கை உயர்த்துற சிம்பல் காமிச்சீங்கன்னா கூப்பிடலாம். நீங்க அந்த உங்க பெயரை அதுல முன்னாடி பதிவிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க அந்த கனெக்ட் ஆகிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அதனோட அந்த உங்க போன் நம்பரோ தான் வருது. அதற்கு பதிலாக உங்க பெயர் அதுல தெரிஞ்சதுன்னா உங்களை நான் பெயர் சொல்லி அழைப்பதற்கு வசதியா இருக்கும். எல்லோருக்குமே பேசுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். நீங்கள் விரும்புகிற கருத்தை, தெரிவிக்க விரும்புகிற கருத்தை, விவாதிக்கிற கருத்துக்களை இங்க பேசலாம். இன்றைக்கு நம்ம ஒரு பேச இருப்பது இந்த கொடநாடு கொலை வழக்குல நமக்கு அந்த கொலை கொள்ளை வழக்கு, அம்மாவுடைய மரணம், இதுல மேல் விசாரணை என்பது தேவையா? ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிமுக அதனுடைய செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை காணவில்லைன்னு எல்லாம் திமுக காரங்க சமூக வலைதளங்கள்ல செய்திகளை பொய்யாக போலியாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ரெண்டு கருத்துக்கள். ஒண்ணு, அதிமுக தொண்டர்கள். இப்ப நான் ட்விட்டர்ல ஒரு போல் போட்டேன். அதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87% பேர் மேல் விசாரணை தேவை என்பதைத்தான் வலியுறுத்துறாங்க. 87% பேர் மேல் விசாரணை தேவை அப்படிங்கிறாங்க. ஒரு 10, 12, 13% பேர் தான் அந்த மேல் விசாரணை தேவையில்லை என்கிற கருத்தை சொல்றாங்க. நிச்சயமாக இதுல ஒரு மேல் விசாரணை என்பது தேவை. ஆனால் அது அரசியல் ரீதியாக பழிவாங்குகிற விதமாக இருக்கக்கூடாது. உண்மையிலேயே யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது கண்டறியப்பட வேண்டும். அந்த உண்மை குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும். அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்துல ஒரு பழிவாங்குகிறதாகவோ இல்ல ஒரு அரசியல் சாயமுற்றதாகவோ அந்த நிகழ்வுகள் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே அம்மா அவர்களது மரணம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, இது தீர விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுல எந்த ஒரு அதிமுக காரங்களுக்கும் மாற்று கருத்து என்பது கிடையாது. அவ்வளவு பேருமே அது விசாரிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் சொல்றாங்க. இது குறித்து பல பேட்டிகள் நான் கொடுத்தது, சமூக வலைதளங்கள்ல வர்றது, தொலைக்காட்சிகள்ல வர்றது, விவாத நிகழ்ச்சிகள்ல வர்றது, எல்லோருமே அந்த கருத்துக்களை பார்த்திருப்பீங்க. நாளை அந்த ஊட்டி நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதுல காவல்துறை சார்பா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. உச்ச நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பன்னீர்செல்வம் அவர்களையும் இந்த வழக்குல இணைப்பதற்கு முயற்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல அந்த வேலுமணி சார்ந்த ஒருவர் அந்த அனுபவ் ரவி என்பவர் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனதாக சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த அப்பீல் எடுபடும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அதிமுக கடுமையாக செயல்படுவது என்பது ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. இப்ப கூட இன்னைக்கு கூட இன்றைய பத்திரிகைகள்ல பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில திரு அண்ணாமலை அவர் பேசியிருப்பார். நாங்க பாண்டிச்சேரி பாருங்க, அங்க ஆட்சி சிறப்பா நடக்குது, அது போல அடுத்த முறை நாங்க தமிழகத்துல ஆட்சி அமைப்போம் என்கிற கருத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துறாங்க. அப்ப அவர்கள் மறைமுகமாக அதிமுகவை கைப்பற்றுவதற்கு நினைக்கிறாங்க. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் வலிமையோடு எதிர்த்து நிற்பதற்கு பதிலாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள், மறைந்து நிற்கிறார்கள், மறைந்து வாழ்கிறார்கள், குற்ற உணர்வோடு தெரிகிறார்கள், ஊழல் வழக்குகள், கொலை கொள்ளை வழக்குகள், மரண விசாரணைகள் என்பது போன்ற நிகழ்ச்சிகள்ல இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்களது நேர்மையற்ற செயல்களால தயங்கி நிற்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் நினைப்பது எதிர்த்து, திமுகவை எதிர்த்து, கடுமையான எதிர்த்து நாம் அரசியல் செய்யணும். அதே போல பாரதிய ஜனதா கட்சியையும் கடுமையா எதிர்த்து செய்யணும். மீண்டும் ஆளுகிற இயக்கமாக அதிமுக வரணும். அதற்காக உழைப்பதற்கு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் தயாராக இருக்கிறோம். இது குறித்து உங்களது கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.